நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க. என்ட்ரி லெவலில், அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு எம்ப்ளாயியாக நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போது அந்த எம்ப்ளாயியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கும், ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதே நீங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் மேனேஜர் லெவல் போகும்போது, இல்லை நெக்ஸ்ட் லெவல் போகும்போது, அந்த ரோலுக்கு உண்டான அடையாளங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. நீங்கள் அதை கையாளணுன்ற விதத்தை மாற்றிப்பீங்க. அந்த ரோலுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதே நெக்ஸ்ட் லெவல் போகும்போது, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜராகவோ, இல்லை நாளைக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ மாறும்போது அந்த ரோலுக்கு உண்டான விஷயங்களை ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு உங்களை தயார்படுத்திப்பீங்க. இப்போ அந்த எம்ப்ளாயி லெவல்லேருந்து மேனேஜர் லெவல் போகும்போது உங்களுக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த கம்பெனியை பார்க்குற விதம், அங்கே நடந்துக்கிற விதம் எல்லாமே மாற்றப்படுது. பிகாஸ் எதனால்? உங்கள் ஐடென்டிட்டி மாறுறதுனால, உங்களோட பொறுப்புகள் மாறுறதுனால. இதே அந்த கம்பெனிக்கு சிஇஓ மாறும்போது உங்களோட ஐடென்டிட்டி இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இங்கே ஒரே மனுஷன்தான், தேவைப்படுற இடங்களில் நம்ம ரோலை, நம்மளுடைய பிஹேவியரை, நம்மளுடைய அந்த கண்ணோட்டத்தை மாற்றுறதுக்கு நம்மளால் முடியும். அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி வச்சுக்கிற இலக்குகளுக்கும் நம்ம ஐடென்டிட்டியை மாற்றுறதன் மூலமாக சீக்கிரமாக ஜெயிக்க முடியும். இன்றைக்கி என்னுடைய அடையாளத்தில் இதை செய்கிறது கஷ்டம், இது முடியாது, இது ரொம்ப லேட் ஆகும், எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம வேறு ஐடென்டிட்டிக்கு போகிறதன் மூலமாக, ஷிஃப்ட் பண்ணிக்கிறதன் மூலமாக நம்ம பெர்ஸ்பெக்டிவை முழுசாக மாற்ற முடியும். அந்த இலக்கின் மேலே இருக்கிற கண்ணோட்டத்தை மாற்ற முடியும். அப்படி ஒரு முயற்சி தான் இந்த காட் மோட் ப்ராசஸ். இது 90 நாட்களுக்கு நீங்கள் வேற ஒரு ஐடென்டிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கேருந்து உங்கள் இலக்குகளை அப்ரோச் பண்ண போகிறீங்க, ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது, முழுக்க ஆக்ஷன் பேஸ்ட் ப்ராசஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.